ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் விடுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக்கோட மீட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றவங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்றவங்க தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுங்க. அதை டெஸ்ட் பண்ணி குவாலிட்டியா இல்லையான்னு சொல்றவங்க தான் சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸுங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் அவுட்கம் வராதுங்க. இப்போ கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட டைப்ஸை பற்றி பார்த்துட்டு அடுத்தது நம்ம டாபிக்கான ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்க்கலாங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒழுங்காக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறவங்க தான் சாஃப்ட்வேர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வகையாக பிரியுங்க. ஒன்று வந்து மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நாமளே வந்து ஒரு மனுஷனே வந்து மேனுவலாக டெஸ்ட் பண்ணாங்கன்னா, நான் கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணா, இதை லைவாக டெமோ காமிச்சிருக்கேன் இந்த வீடியோட கடைசியில், கவலைப்படாதீங்க. ஓகேவா? அது சாஃப்ட்வேர் மேனுவல் டெஸ்டிங். அதே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா சாஃப்ட்வேரே டெஸ்ட் பண்ணும். சரிங்களா? நம்ம முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டோம்னா அதுவே டெஸ்ட் பண்ணி ஒன்று கொடுத்துட்டா அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 4 பார்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 பார்ட்ல வந்து இந்த பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ பார்க்க போறோம். லைவா வந்து உங்களுக்கு நான் டெமோ கொடுக்குறேன். மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இது இல்லாம செம்மையா வந்து நான் ஆர்டிகல்லாம் எழுதியிருக்காங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல. அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ரெஸ்யூம்ஸ் டவுன்லோடிங் எல்லாமே இருக்குங்க. போலாங்க வீடியோக்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து why when to automate, எதனால சார் எப்போ நம்ம இந்த ஆட்டோமேட் டெஸ்டிங் முடிவு பண்ணணும், திரும்ப பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஆள் உள்ள வருவாரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா போர் அடிக்குது, எத்தனை முறையா பண்றது, 100 முறை 1000 முறை 10,000 முறை பண்ணமா பண்ணலாம். அதனால டைம் சேவ் ஆகும். இது இல்லாமல் யாரையும் நம்ம நம்ப தேவையில்ல, ஒரு சாஃப்ட்வேரை பண்ணிடுங்க. ஓகே, ஒரு முறை ட்ரெயின் பண்ணிட்டா அதுவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து மனுஷன் உட்காந்து பண்ண தேவையில்ல. ஸோ இதனால தான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல ஆட்டோமேஷன் டெஸ்டிங் செம்ம வேல்யூவா இப்போ பேசப்படுதுங்க. ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குங்க, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மாறுதுங்க, திரும்ப மாறுது, டெஸ்ட் பண்ணு மனுஷன் எப்படி பண்ண முடியும்? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம கெத்தான் ஆள் வருவார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். வெல்கம் டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டுடே. ஓகே, நான் திரும்ப வந்துட்டு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து லைக் ஒவ்வொரு வீடியோலையும் நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை வச்சு நினச்சி புலம்பிட்டே இருப்பேன். எங்கள் மாதிரி டெக்னாலஜிக்கல் சேனல்ஸுங்க சுத்தமாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நேற்று போட்ட ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 பேர் பார்த்துருக்காங்க. 1 நிமிஷம் தான் பார்த்துருக்காங்க. ஆவரேஜான டைமே 1 நிமிஷம் தாங்க. அவசரப்பட்டு கிளிக் பண்ணிட்டு என்னடா அது வேறு ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குங்க. ஸோ ரொம்ப வருத்தப்படுவேன் நான். ஒவ்வொரு வீடியோலையுமே கண்டிப்பாக நான் வருத்தப்படுவேங்க, ஏன்டா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் இந்த டெக்னாலஜி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு நீங்கள் நம்புவீங்க. அன்றைக்கி கண்டிப்பாக என்னோட வீடியோஸ்லாம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இங்கே யாராவது கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல போய் போஸ்ட் பண்ணுங்க. நான் மனசார சந்தோஷப்படுவேங்க. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள புலம்புறதெல்லாம் போதீங்க. ஐயோ சரி வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்க்க போறோம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா ஒரு டூல் மூலமா டெஸ்ட் பண்ணினா அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகுங்க. மனுஷன் தேவை கிடையாது. ஒரு முறை ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டா போதுங்க. 10 பேர் பண்ண வேண்டிய இடத்துல ஒரே ஒருத்தர் வச்சு பண்ணிடலாங்க. அதனால தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் செம்ம ஃபேமஸா சொல்லப்படுதுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக் பொறுத்த வரைக்கும் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணணுன்றது தான் எங்களோட ட்ரீம்ங்க. அதனால் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் மூலமாக வந்து நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி உதவியாக இருந்தாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரீட் மீ ஆஸ் யுவர் பிரதர். ஃபோன் பண்ணும்போது அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேளுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன உதவியாக இருந்தாலுமே தயவு செஞ்சு கேளுங்க.
காஷி இன்ஃபோடெக் கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் மூலமா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா ஒரு கம்பெனிக்கே போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு ரிசர்ச் பண்ணி அது மூலமா வேலைக்கு போகிறது தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வேணும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவியும் தான் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காண்டாக்ட் நம்பருங்க. ஃபோன் எடுக்கலாம் கவலைப்படாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக 24 hours ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்படியும் இல்லையா மெயில் பண்ணுங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. சரி, நீங்கள் நான் எப்படி வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். சார் நான் உங்கள் வீடியோ டேரெக்டாக பேசுகிறேன் சார் அப்படின்னா வந்து என்கிட்ட இப்போ ஒரு 20 மெசேஜ் இருக்குது. இன்ஸ்டா முதல்ல முடிக்கணுங்க. ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. நானே டேரெக்டாக உங்கள்கிட்ட சேட் பண்ணுவேங்க. என் வாய்ஸை நீங்கள் கேட்பீங்க. ஓகே, இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம கம்பெனியில் படித்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸாக இருக்காங்க. எல்லாருக்குமே நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. நீங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு காஷி இன்ஃபோடெக் உங்களுக்கு வாழ்த்துதுங்க. ஸோ இந்த வீடியோ ஒருவேளை கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ எங்களுடைய பெஸ்ட் கேண்டிடேட்ஸை எந்த சார்ஜும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கண்டிஷனுக்கு நாங்கள் அனுப்ப ரெடியாக இருக்குங்க. அண்ட் டு தி லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டு மை ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் கேரியர் பிரேக் இருக்குது, டிகிரி முடிக்கல, நான் ஐடியில் இருக்கேன், நீங்கள் எதுவும் வந்தாலும் வாங்க காண்டாக்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுறேன். ஓகேவா? கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். என்ன கதை பார்க்க போகிறோங்க? இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்றால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறேங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோங்க. ஓகேவா? ஸோ மற்ற வீடியோஸ் வேணால் என்னோட சேனலில் போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்ட் 2 ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்த்தலாமா? ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோடைய லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல வந்து என்ன நம்ம பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணியா? பண்ணியா? முடிவு பண்ணியாச்சா? என்ன டூல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடிவு பண்ணியா? அதை முடிவு பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ணோம்? என்ன மாதிரி டெஸ்ட் ஆரம்பித்து பண்ண போகிறன்றதை முடிவு பண்ணுங்க. டெஸ்ட் கேஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பிளான் பண்ணு, டெஸ்ட் கேஸ்லாம் ரெடி பண்ணு, அதை எக்ஸிக்யூட் பண்ணு, ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கோ. ஓகேவா? இதுதான் அந்த 6 விஷயங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்ன தான் சார் பெனிஃபிட் அப்படின்னா முன்னாடி நான் சொல்லிட்டேங்க என்ன பெனிஃபிட்னு. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. ஓகேவா? ஒரே விஷயம் திரும்ப மொக்க போடுறது தானுங்க. டைம் சேவ் ஆகுங்க. அந்த ஸ்கிரிப்டை நம்ம திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரே ஸ்கிரிப்டை உருவாக்கிட்டுனா திரும்ப பயன்படுத்திக்க முடியும். காஸ்ட் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும், பயங்கர வேகமாக இருக்கும். அக்யூரசி பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து மதிய நேரத்தில் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அதனால் அக்யூரசி கம்மியாக இருக்கும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். பேரலாகவும் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியுங்க. ஓகேவா? இந்த ஸ்கிரிப்டை போட்டு இந்த கம்ப்யூட்டர், அந்த ஸ்கிரிப்ட் அந்த கம்ப்யூட்டர், மல்டிபிள் கம்ப்யூட்டர் ஸ்கிரிப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணி நீங்கள் பேரலாக டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கிளியர் ரிப்போர்ட் ஆகும். நம்ம வேணால் மனுஷனும் மறைக்கலாம், சாஃப்ட்வேர் மறைக்காதுங்க. உங்களுக்கு சொல்லிவிடுங்க. கிளியராக பக்கை ட்ராக் பண்ணிக்கலாங்க. இது இல்லாமல் வெவ்வேறு வித்தியாசமான பக்ஸையும் கண்டுபிடிக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? சார் நான் ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஆயில முடிவு பண்ணிட்டேன் சார். என்னதான் சார் பண்ணா? உனக்கு சரியான திறமை இருக்கணும். என்ன சார் வண்டி வந்து வெயில்லையும் இருட்டிலையும் ஓட்டணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா? ஸ்கில்ஸ் ஃபார் ஆட்டோமேஷன் டெஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்கில்ஸு நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, கம்யூனிகேஷன் இருக்கணும், டெஸ்ட் கேஸ்லாம் எழுத தெரியணுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுண்டரி நின்றாதீங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹேவிங் ஹியூமன் பர்சன். மனுஷன் எப்படிலாம் பண்ணுவான்னு யோசிச்சு பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் டெஸ்டிங் தான் சில நேரங்களில் மேனுவல் டெஸ்டிங் தான் உண்மையான ஆப்ஷனே. ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டர் மேனுவல் டெஸ்டராகவும் இருக்கணும். ஆட்டோமேஷன் டெஸ்ட் கண்டென்ஸ் கேப்ஸுங்க. ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் சில விஷயம்லாம் பண்ண முடியாமல் இருக்கும். அதெல்லாம் மேனுவல் டெஸ்டிங் மூலமாக தான் பண்ண முடியுங்க. அதனால் அதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா, எல்லா டெஸ்டிங்குமே ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நினைக்கக்கூடாதுங்க. ஓகேவா? முதல்ல வந்து உங்களுக்கு லைக் வித்தியாசமாக அனாலிட்டிக்கல் ஸ்கில் தேவைங்க, பிரில்லியன்சி தேவைங்க. அதான் ஹாலிஸ்டிக் வியூ ஆஃப் தி ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் லைக் சொல்யூஷன் இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் யோசிக்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எக்ஸ்பர்ட்டாக மாற முடியுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்ட் 3 வாங்க சார், வாங்க லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாங்களா? ஓகேவா? லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனி காஷி இன்ஃபோடெக் எல்லா சோஷியல் நெட்ஒர்க்ஸும் இருக்குங்க. இது என்னோட டெலகிராம் சேனலுங்க, இன்ஸ்டாங்க, எல்லாமே கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கேன். இது இல்லாமல் வந்து ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, ட்விட்டர்னு எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோங்க. நீங்கள் எது மூலமாகவும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு இது மூலமாக என்ன ஃபாலோ பண்ணலாங்க. ஓகேவா? சரியா? சரி வாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் படிச்சுட்டு நிறைய கம்பெனிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்கன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது நிறைய கம்பெனியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க.
ஓகே, என்னெல்லாம் இப்போ கரண்ட் ஓப்பனிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா 2 நாளுக்கு முன்னாடி சிசிஎன்ஏ முடிச்ச பசங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 நாளுக்கு முன்னாடி டெவலப்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப 3 நாளுக்கு முன்னாடி வெப் டிசைன் டெவலப்பர்ஸை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி .NET அண்ட் SQL டெவலப்பர்ஸை கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷர்ஸை கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு லைக் இதுவும் .NET தான் நினைக்கிறேங்க. ஸோ அடுத்தது இந்த ஒரு ஓப்பனிங் போயிட்டு இருக்குங்க, அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லைக் வெப் டிசைனிங்கான ஓப்பனிங் போயிட்டு இருக்குங்க. இது மாதிரி நிறைய ஓப்பனிங், பைத்தானுக்கு இப்போ 20 பேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு நல்ல விஷயங்க. நீங்கள் கேட்கலாம், சார் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்டர் ஆகணும். சாஃப்ட்வேர் டெஸ்டர் ஆகணும்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிச்சுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. செம்மையான ஒரு ப்ரொஃபைல், நல்ல சேலரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. முதல்ல இன்டர்ன்ஷிப்பா, கோர்ஸா, ஆன்லைனா, ஆஃப்லைனான்னு முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி 4 விஷயங்களை படிச்சுங்க. சார் எவர் கிரீன் சார், எப்பவுமே மார்க்கெட் இருந்துட்டே இருக்கும், வேலை இருந்துட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, ஈஸியான இருக்க டெக்னாலஜி, கோடிங் டெக்னாலஜி படிச்சுக்கோ. டேட்டாபேஸ் டெக்னாலஜி. நம்மளால கோடிங் டெஸ்டிங்ல கோடிங் வேணாயானுங்க, அட ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். கோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ எவர்கிரீன் டெக்னாலஜி சொல்கிற வெப் டிசைனிங் கற்றுக்கலாம். ஈஸியஸ்ட் டெக்னாலஜி சொல்ல சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், நெட்வொர்க்கிங் படிச்சுங்க. கோடிங் டெக்னாலஜி சொல்ல .NET, ஜாவா, பைத்தான் எதுனா ஒன்று, SQL சர்வர் எல்லாம் ஆரக்கிள் எல்லாம் டேட்டாபேஸில். இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி படிச்சு வச்சுக்கிங்கன்னா வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சம்பளம்லாம் அள்ளி 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 கொடுப்பாங்க. 20,000 1.5 லட்சம். எனி டிகிரி, எனி டிபார்ட்மெண்ட் பீப்புள் இதை படிக்கலாம். சரிங்களா? நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மேனுவல் டெஸ்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ப்ராக்டிக்கல் பார்த்தலாமா? பார்த்தலாம் வாங்க. என்னையா அந்த மேனுவல் டெஸ்டிங் என்னதான் சொல்ல வரீங்க, பார்த்தலாமா? சரி, ஓகேவா? இங்க பாருங்க, ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து மேனுவலா வந்து மவுஸை கொண்டு போய் வச்சிருக்கேன் பாருங்க. சரிங்களா? ஸோ மவுஸ் கொண்டு போய் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ பாருங்க, ஒவ்வொரு இன்புட்டா தரேன். நேம் கொடுத்தாச்சு, வெங்கட் பிரபுன்னு கொடுத்தாச்சு. வெங்கடேசன் பிரபுக்கு வெங்கட் பிரபுன்னு கொடுத்துட்டாங்கயா. சரி, பரவாயில்ல. இமெயில் அட்ரஸ் venkat@kashivinfra.com. சூப்பர். நம்மளோட மெயில் ஐடி கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு கொடுத்துடலாமா? பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். இது வந்து மேனுவலா டெஸ்ட் பண்றது. ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை செய்தா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறாங்க. ரெஜிஸ்டர் பண்றோம். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு போல இருக்குங்க. இது மேனுவல் டெஸ்டிங் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதெல்லாம் ஓகே சார். அப்படின்னா நம்ம டாபிக் ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அது சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இப்போ பார்க்கலாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நாம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஓகே, இது செலினியம் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குங்க. இந்த செலினியம் டூல்ஸ் மூலமா இப்போ ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்றாங்க. அதே பேஜ் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண போறோம். கம்ப்யூட்டர் படிக்கும் தம்பி, நீ உட்காந்து பாரு, வேலை செய்தான்னு பாத்துக்க, அவ்வளவுதான். முதல்ல ஒரு முறை வந்து அதுக்கு ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கவலை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. டெஸ்டிங்லாம் பண்ணி ரிசல்ட் வந்து டப்புன்னு கொடுத்துரும் நமக்கு, சூப்பரா. ஓகேவா? இதுதான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சமா ப்ரோக்ராமிங் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே நான் சொல்லித்தரேன் வாங்க. சரியா? ஓகே, இப்போ என்னோட டுட்டோரியல்ஸ், என்னோட ஆர்டிகலை நீங்க பார்க்கணுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இதுதான் அந்த லிங்க்குங்க. ஸோ இந்த லிங்க்குக்கு நான் போறேங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ஒன். இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. அப்படியே இப்போ நான் ஸ்க்ரால் பண்றேங்க. அப்படியே நான் இங்கே ஸ்க்ரால் பண்ணா வந்து இன்டர்வியூ, இதெல்லாம் இன்டர்வியூ கொஷின்ஸுங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல நம்ம என்னெல்லாம் படிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. போய் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ண கீழே அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் போய் பாருங்க. முதல்ல ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டுட்டோரியல், அதை போய் பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் சும்மா கிளிக் பண்ணுறேங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கான ரெஸ்யூம்ஸ்லாம் நான் கிளிக் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ நமக்கு லோட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இதுக்கான ஆர்டிகல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். என்னோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே டயக்ராமேட்டிக்காக பொம்மை மூலமாக சொல்லித்தரது தான் என்னோட ஆர்டிகல்ஸுங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, அதுக்கான பிக்சர், ஒய் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிக்சர், அட்வான்டேஜ் பிக்சர், அப்படி டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கான பிக்சருங்க, லைஃப் சைக்கிள் அதுக்கான பிக்சருங்க, மேனுவல் டெஸ்டிங் அப்படியே ப்ராக்டிகலாக செஞ்சு காமிச்சிருப்பேன். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வென் டு ஆட்டோமேட்டுக்கான பிக்சருங்க அப்படிங்க வருங்க. ஸோ வாட் நாட் டு ஆட்டோமேட்டுக்கான பிக்சருங்க அப்படியே வருங்க. டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்கான பிக்சர்ஸ் அண்ட் அப்படியே வந்துன்னா வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூலுக்கான பிக்சர்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வரங்க. இங்கே பாருங்கள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு பெரிய 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 லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, வை டு லேர்ன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், எல்லாத்துக்கும் பிக்சர்ஸோட தான் இருக்குங்க. ஆட்ரிபியூட்ஸாக என்ன, அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது எல்லாமே டாபிக்ஸுங்க. ஓகேவா?
ஸோ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சுப்பாக கிளிக் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்னெல்லாம் டைப் இருக்குது, அதோடைய மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, ஒயிட் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்னது, ஒவ்வொரு டெஸ்டிங்க்கும் பிக்சர்ஸ் நான் போட்டிருப்பேன். ஒவ்வொன்றுத்தையும் பிக்சர் மூலமாக மட்டுமே நான் சொல்லியிருப்பேங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இங்கே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டூல்ஸ்க்கு நான் போய் காமிக்கிறேங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டூல்ஸ்னால் வந்து என்ன மாதிரி டூல்ஸாக இருக்குது, டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல், அதுக்கான பிக்சர், பக் ட்ராக்கிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், கிராஸ் பவுசர் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சரிங்களா, யூனிட் டெஸ்டிங் டூல்ஸ், மொபைல் டெஸ்டிங் டூல், GUI டெஸ்டிங் டூல், அப்பா இவ்வளோ இருக்குங்க. ஸோ டெஸ்டிங்கான ரெஸ்யூம் வேணுமா, உனக்கு சாம்பிள் ரெஸ்யூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது எல்லாமே வந்து இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருப்பேங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? பார்த்தாச்சா? சரி, ஓகே. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ன்ற கடைசி பார்ட்டுக்கு போகிறோம், படிக்கிறோம், வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்றத பார்த்துடலாங்க. டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கறது தான் ஸ்மோக் டெஸ்டிங். அதாவது மொத்தமாக ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா ஓவராலாக இப்படி செக் பண்ணி ஓவரால் நல்லா இருக்கா இல்லையாப்பா அப்படி டக்குன்னு பார்த்துறதுங்க. இப்போ அரிசி இருக்குன்னு வச்சுக்கலாம், அரிசி மூட்டை ஒரு 4 அரிசி ஒரு 2 மூட்டையை பிரித்து பார்த்துட்டு நல்லா இருக்கு பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க. அதான் ஸ்மோக் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்து யூனிட் டெஸ்டிங்கு, ஒவ்வொரு மாடியூல் லாகின் பேஜ் ஒழுங்காக வேலை செய்தா, இன்பாக்ஸ் எல்லாம் வேலை செய்தா, சென்ட் ஐட்டம் வேலை செய்தா பார்க்குறதா யூனிட் டெஸ்டிங்கு. இது 2-3 மாடியூல்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறோம். லாகின் பண்ணால் அவனுக்கு இன்பாக்ஸ் வரணும், லாக் அவுட் பண்ணால் லாகின் பேஜுக்கு வரணும். அதுதான் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கு, எனக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒழுங்காக வேலை செய்தா, ஸோ கோடிங் நீ எப்படினாலும் எழுதிக்கோ, இதை கிளிக் பண்ண இது வருதா பார்க்கணும், எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தான் பார்க்குறது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அதில் வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஃபோக்கஸாக ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ண தான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அடுத்து ரீக்ரெஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ரேண்டமாக வேல்யூஸ்லாம் கொடுத்து பார்க்குறதுங்க, முன்னாடி போகிறதுங்க, பின்னாடி திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணுறது, மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்க. அதான் ரீக்ரெஷன் டெஸ்டிங்வாங்க. டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங், இந்த டேட்டா கொடுத்தா எப்படி வேலை செய்யுது, அந்த டேட்டா கொடுத்தா எப்படி வேலை செய்யுது, இந்த டேட்டா கொடுத்தா எப்படி வேலை செய்யுது, அது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது தான் டேட்டா ட்ரிவன். அண்ட் லோட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது 10 பேர் அட்டாக் பண்ணுறாங்க, 10 பேர் அந்த வெப்சைட்டுக்கு வராங்க, எப்படி இருக்கும் வெப்சைட் ஒழுங்காக வேலை செய்தா, 100 பேர் வராங்க ஒழுங்காக வேலை செய்தா, 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் வராங்கப்பா, வெப்சைட் வேலை செய்தா இல்லையா, அதான் லோட் டெஸ்டிங்வாங்க. அண்ட் ஃபைனலாக பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், இந்த லோடு மூலமாக வர டெஸ்டிங் எல்லாத்தையும் பெர்ஃபார்மன்ஸும் பார்ப்பாங்க, லோடை போட்டு பார்ப்பாங்க, பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. இதான் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாகுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷி இன்ஃபோட்டங்க. உங்களுக்கு என்ன டெக்னாலஜி வேணும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணும்போது அண்ணான்னு கூப்பிடுங்க, சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ.